ஜாக்கெட் கொக்கி போட முடியல, அதான் கூப்பிட்டேன். இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா 2 பிள்ளைக்கு அம்மாவா இருப்ப. இன்னும் ஜாக்கெட் கொக்கி கூட போட தெரியல. என்ன உங்க அம்மா வளர்த்திருக்கான்னு உன் புருஷன் காரி துப்ப போறான். ஏய், அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி வா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. அப்பா வரலையே தம்பி? அப்பா வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? காயத்ரி, காயத்ரி, காயத்ரி இப்ப வந்துருவாங்க. காயத்ரி ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். காயத்ரி, காயத்ரி சீக்கிரம் வாமா. மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காருல்ல. வந்துடுறேம்மா. நீங்க வரீங்க தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு தலகாலே புரியல. வாங்க வாங்க. என்னாச்சுப்பா? ஏய் வாய் மூடுடா. அம்மா ஜானகிம்மா, என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சங்கதியை விசாரிக்கதான் வெளியில போயிருந்தேன். இது வரைக்கும் உன் பொண்ண பாத்துட்டு போன மாப்பிள்ளைங்க எல்லாம் கல்யாண தேதி குறிச்சதுமே பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்களாமே. இந்த உண்மையை மறைச்சி என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க பாக்குறியா? நல்ல வேலை, தேதி வைக்கிறதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஒரு போக்க பார்த்தா எங்க அப்பா பொண்ணு கண்ணிலே காட்ட. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு அவமானமா இருக்கா? என்னடா அப்படியே உட்கார்ந்து இருக்க? எந்தடா உனக்கு என்ன பொண்ணா இல்ல? இந்த பொண்ணை விட்டா 1000 பொண்ணு பெத்திருக்காளாம். பொண்ணு நல்ல ஜாதகம் உள்ள பொண்ணு. வாய மூடுமா. ஏய் எந்தடா எந்தடாங்கறல வாடா. இருங்க, கொஞ்சம் சொல்றது கேளுங்க. எல்லாம் வெளில சொல்லிட்டாங்கம்மா. எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இது சாப்பிடு. அம்மா என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கைப்பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன். மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல.
மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஹே மகேஷ், நல்ல வேலை நீயாவது வந்தியே. வா, கொஞ்சம் கொக்கிய போட்டு விட. அ, ஆ. ஏய், என்ன அ, போட்டு விடு. கனவா? என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும், விட. என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மைனா. என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சூட்டை ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே என்ன மயக்கி போடு. சதா, ம்? சதா, என்ன எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்கு புள்ள, இதான் உன் ஆசையா? மாமன் கையி சந்தன கட்ட, ஏறி நில்லு, எப்படி தூக்குறேன்னு பாரு புள்ள. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள, வா எந்திரி. இரு, வா. ஏய், யாரா அவன் கம்மாயில? எங்கடா போன? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம், பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க, பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. அப்பாடா, வாமா. கிளம்பி. மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? உனக்கு அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு இப்பவே காய்ச்சல் hospital நாடகம் மாறவனோ கூட்டிட்டு தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா, தைலம் தேய்ச்சி விட்றியா? ஆமா அத்தை, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி.
உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. ஹே மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை... காயத்ரி, என்னம்மா? எவ்வளவு நேரம்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு அவனுக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன். Blue eyes, blue skies, blue sea.